அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தில் நாம் எல்லாம் கடைசி வரை இருந்து நம்முடைய மரணத்தின் போது கலிமத்து ஷஹாதாவுடைய கொள்கையில் மரணிக்க வேண்டும் என்று ஆசையில் இருக்கின்றோம். நம்மிடத்திலே பல்வேறு விதமான கவனக்குறைவுகள் அவ்வப்போது ஏற்படுவதையும் நாம் மறுக்க முடியாத நிலையில்தான் இருக்கின்றோம். ஒருபுறம் நம்முடைய மனதில் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய ஜன்னத்திற்குரிய தேடல், விருப்பம் இது இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இன்னொரு புறம் அதற்குரிய வழிமுறைகளில் மிகப்பெரிய கவனக்குறைவை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுவும் நம்மிடத்திலே இன்னொரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று என்பது குறைவதை விட வயது கூட கூட அதிகமாகி கொண்டே போகிறது. அதன் காரணமாகவே நம்மிடத்திலே கவனக்குறைவு கூடிக்கொண்டு வருகிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் அவ்வப்போது சரி செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மிடம் ஏற்படக்கூடிய சறுக்கல்கள் தொடர்ந்து சிறிது சிறிதாக அது பெரிய அளவுக்கு மாறிவிடும் என்பது பலருடைய வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் கூட நம்முடைய கவனக்குறைவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. பொதுவாகவே நல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே நற்பெயர் வாங்குவதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த உலகத்தில் கருதுவோம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் அதிபதியாக இருக்கின்றவன், அளவற்ற அருளாளனாக இருக்கக்கூடியவன், பல்வேறு நலன்களை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவன் முன் நாம் நல்லவர்களாக இருப்பதை விட நல்லவர்களாக கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு முடிவோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மரணம் வரும் வரை நம்முடைய வாழ்வில் எந்த செயலும் நாம் ஈடுபட்டு கொள்ளலாம், நமக்குரிய மரணம் என்ன, நாளை மறுநாள் இல்லை இன்று மாலை என்று திடீரென்ற வரப்போகிறது, நம்ம இப்போ திடகாத்திரமாக தானே இருக்கிறோம், என்ன அவசரம் இப்போ நாம் மனம் மாறுவதற்கு என்று பலருடைய மனங்களில், மக்களுடைய மனங்களில் என்ன நிலைப்பாடு இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்கள் எதையும் சந்திப்பதற்குரிய துணிச்சலை கொண்டதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். அவர்களுடைய செல்வம் அவர்களை எந்த ஒரு பிரச்சனையும் சவாலையும் சந்திக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் நிஜத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மன்னிப்பு என்னும் வாசலை திறந்து வைத்திருக்கக்கூடிய அதே நேரத்திலே சிலருடைய மன்னிப்பின் வாசலை அல்லாஹ் தஆலா அடைத்தும் வைத்திருக்கின்றான். இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்வுடைய அருளை நாம் வேறு விதமான நாம் அந்த பலன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய அருளை எடை போட்டு விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை, குறிப்பாக மன்னிப்பை சிலர் விஷயத்திலே முடியாது என்று தெளிவாக அறிவித்திருக்கின்றான். அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா அந்நிசா சூராவில் சொல்லி காட்டுகிறான். யார் மறுப்போராகவே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இல்லை. யாரிடத்திலே குஃபுரு உள்ள நிலையில் அவருடைய மரணம் வந்து விடுகிறதோ அவர் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்குரிய தகுதியை பெற்றிருக்க மாட்டார். அவர் கண்டிப்பாக நரகத்தை அடையக்கூடிய நிலையில்தான் இருப்பார்கள். இது நமக்கு பல்வேறு தகவல்கள் வழியாக அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் இவர்களுக்கு மன்னிப்பில்லை என்று ரப்பு சொல்லக்கூடிய அதே இடத்திலே அதற்கு முன்னாடி ஒரு சாராருக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லி காட்டுகிறான். வ லைசத்தி தௌபத்து லில்லஸீன யஅமலூன ஸய்யிஆத், தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு மன்னிப்பே இல்லை. அவர்கள் ஏன் அந்த மன்னிப்பை பெறுவதற்குரிய தகுதியை இழக்கிறார்கள் என்று சொன்னால், ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மவுத் ஹால இன்னி துபுத்தில் ஆன வலல்லதீன யமூத்தூன், அவர்களுடைய மரணம் நெருங்கும் வரை அவர்கள் தவறிலேயே நீடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரணத்தினுடைய நேரத்தை அவர்கள் அடையக்கூடிய நேரத்தில் இப்போ நான் மனம் மாறிக்கொள்கிறேன், இப்போ நான் திருந்திக் கொள்கிறேன், என்னுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பை நான் இப்போது தேட ஆசைப்படுகிறேன் என்று யார் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து மன்னிப்பை வேண்டுகிறார்களோ
அவர்களுக்கும் என்னிடத்தில் மரணம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்டோரில் ஒரு சாராருக்கு மன்னிப்பு இல்லை என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். தெளிவாகவே இது காஃபிர்களை குறிக்கக்கூடிய வசனமே கிடையாது. ஏனென்றால் இதே ஆயத்திற்குள்ள அல்லாஹ் தஆலா காஃபிர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று தனியாக சொல்லிட்டான். அவங்க அல்லாஹ்வை நம்பாதவர்கள். இப்போ தெளிவாக அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் சொல்லிவிட்ட பிறகு இன்னொரு சாராரை பற்றி பேசும்போது அவர்களையும் நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க தவறு செய்து கொண்டே இருக்கிறாங்க. எதுவரை என்று சொன்னால் மரணத்தின் விளிம்பு வரை தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் நெருங்கும் வேளையில் அவர்களுக்கு அவர்களுடைய மறுமை வாழ்க்கை குறித்த பயம் வெளிப்பட்டவர்களாக மன்னிப்பு தேடுகிறார்கள். இதை எப்படி நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்து தங்களுடைய தீமைகளுக்கான மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய ஆயத்து இது. பொதுவாகவே அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துகளில் பலருக்கு அறிவுரை இருக்கக்கூடிய அதே நேரத்திலே சிலருக்கு மதிப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த ஆயத்திலே கடைசி நேரத்தில் மன்னிப்பு தேடக்கூடியவனுக்கு மன்னிப்பே இல்லை என்று சொல்வதிலிருந்து அல்லாஹ் தஆலா யாருக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், யார் தவறுகளை அறியாமல் செய்துவிட்டு இல்லை ஒரு நெருக்கடி காரணமாக செய்துவிட்டு வேறு வழி இல்லாமல் செய்துவிட்டு அதற்குரிய மன்னிப்பை உடனடியாக தேட வேண்டும் என்று மும்முரம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு இருக்கிறது என்பதை மறைமுகமாக அல்லாஹ் சொல்லி அப்படி மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு ஒரு கௌரவமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்நாளில் நீங்களும் முஸ்லீமாக இருக்கிறீங்க, நானும் முஸ்லீமாக இருக்கிறேன், எல்லோரும் முஸ்லீமாக இருக்கிறோம். ஒரு சாரார் முஸ்லீமாக இருந்து சில தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் அந்த தவறுகளை செய்துவிட்ட உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு ஆசையோடு மன்னிப்பு தேடுகிறார்கள். அவர்களை போன்றே மற்றொரு சாரார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மன்னிப்பு தேடுவதை தாமதப்படுத்தி ஒரு தவறுக்கு மேல் மறுதவறு, மறுதவறுக்கு மேல் மறுதவறு என்று தவறுகளுக்கு மேல் தவறுகளை அவர்கள் செய்து கொண்டு வரும்போது கடைசியாக மாறிக்கலாம், சொத்து சுகம் சேர்ந்த பின்னாடி மாறிக்கலாம், ஊர் உறவில் நம்ம பெரிய ஆளுங்களை ஆன பின்னாடி மாறிக்கலாம் என்று சொல்லி இப்படியான மமதையான நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாரார் இருந்து அவங்க கடைசி நேரத்தில் மன்னிப்பு தேடுறாங்கன்னா நம்மையும் மன்னித்து அவர்களையும் மன்னித்து ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹ் ஒரே தராசில் வைக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு அப்படி வைத்தால் அது அந்த மாதிரி கடைசி வரை வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கையோடு செய்துவிட்ட சில தவறுக்காக உடனடியாக பிராயச்சித்தம் தேடியவர்கள் மதிப்பிழந்து போவார்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா யாரையும் மன்னிப்பான், யாரையும் தண்டிப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பட்டியலுக்குள் நாம் வந்து விடாமல் இருக்கணும்னு சொன்னால், குறிப்பாக இந்த பட்டியல் என்பது என்னையும் உங்களையும் போன்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்கான பட்டியல் இது. நாம் நம்முடைய வாழ்நாளில் தவறுகளிலிருந்து அப்பாற்பட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அந்த தவறை நாம் செய்துவிட்ட பிறகு தவறு என்ற புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக எந்தவித தாமதமும் இன்றி அதற்குரிய பிராயச்சித்தத்தை தேடியே ஆகணும். அந்த தேடக்கூடிய பிராயச்சித்தம் உண்மையாகவும் இருக்கணும். அந்த உண்மைக்கு பிறகு அந்த பாவம் குறித்து நாம் மிகப்பெரிய அளவுக்கு கவலைப்படணும். மீண்டும் அது போன்ற பாவம் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடாதவாறு கவனமாக இருக்கணும். இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கிய விஷயமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திற்குள்ளே பல உண்மைகளை நமக்கு போட்டு உடைக்கிறான். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்போதும் எது குறித்த பயம் வரணும் அப்படின்னு சொன்னால் மரணம் குறித்த பயம் வரணும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மரணம் வரும் வேளை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு, நான் சின்ன வயசில் செஞ்சது, வாலிப வயசில் செஞ்சது, சம்பாதிக்கும் போது செஞ்சது, திருமணத்தில் செஞ்சது, இப்படி நாம் அனைத்தையும் அடுக்கி வைத்து கொண்டு கடைசி காலத்தில் கேட்பதுன்னா மரணம் எப்போ வேணாலும் வரலாம் இல்லையா? எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரும் என்று இருக்கும்போது அந்த மரணத்திற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு பட்டியலில் நம்ம யார் வேணாலும் எப்போ வேணாலும் இருக்கிறோம். அப்போ நம்மிடத்திலே தவறு ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் உடனடியாக அதுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நம்மிடத்திலே என்ன ஒரு ஏற்பாடை நாம் செய்து வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய மன்னிப்பை திறந்து வைப்பதற்காக பல்வேறு வழிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். ஐவேளை தொழுகைக்குள் அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வச்சிருக்கிறான். அதே போல நமக்கு ஐவேளை தொழுகைக்காக செய்யப்படக்கூடிய உதுவிலே அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வைத்திருக்கிறான். ஜுமாக்களில் நடக்கக்கூடிய தொழுகையில் பங்கெடுப்பதன் மூலமாக ஒரு ஜும்மா மற்றொரு ஜும்மாவுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மன்னிப்பதற்குரிய உத்தரவாதத்தை அளிக்கிறான்.
அதே போல் எந்த நன்மையை நாம் செய்தாலும் அதனோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா ஒரு தீமையையும் அழித்து விடுகிறான். இப்படி பல்வேறு விதங்களில் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்குரிய வாசலை திறந்து வைத்திருந்தும் நம்மிடத்திலே அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான உறுதியான மனநிலை இல்லாமல் போவது மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு வேணும் அப்படின்ற ஆசையோடு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னால், அவர்கள் நிஜமாகவே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடினார்களே என்று சொன்னால் மீண்டும் அவர்களிடம் தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும். எப்போவுமே ஒரு தவறிற்காக வருந்தக்கூடியவன் தான் அடுத்த தவறை செய்வதற்கு யோசிப்பான். ஒரு தவறுக்காக வருந்தாமல் தவறை நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களிடம் சர்வ சாதாரணமாக அடுத்த தவறு என்பது பளிச்சுன்னு வெளிப்பட்டுரும். அதை யாரும் கட்டுப்படுத்த அவர்களே கட்டுப்படுத்த முடியாது. அவர்களே கட்டுப்படுத்த முடியாதவர்களாக அவருடைய தவறுகள் அவரிடத்தில் தொன்று தொட்டு இருந்து கொண்டே இருக்கும். மன்னிப்பு தேடிவிட்டோம் என்று சொன்னால் அந்த மன்னிப்பு தேடும் போது நம்ம உள்ளத்தில் நம்முடைய தவறினுடைய படம் முழுமையாக தெரியும். ஒரு விஷயத்திற்காக நாம் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடுகிறோம். மன்னிப்பு தேடும் போது வெறுமனே அஸ்தகுஃபிருல்லா என்ற வார்த்தையை மட்டும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. பல்வேறு விதங்களில் மன்னிப்பினுடைய சுவையை நீங்கள் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை அமைப்புகளில் அதனுடைய அழுத்தம் திருத்தமான பொருளில் அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு தூதர் புரிய வைக்கிறாங்க. உதாரணத்திற்கு லைலத்துல் கத்ரில் என்ன துஆவை கேட்குறோம்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. மன்னிப்பு தான் தேடுகிறோம். ஆனால் எப்படி மன்னிப்பு தேடுகிறோம்? இறைவா, நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பதை விரும்புபவன், என்னை மன்னிச்சிரு என்று சொல்லி ஒரு இரவுக்குள் நாம் கேட்பதற்கு ஏராளமான அவகாசம் உள்ள நிலையில் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் என்று அன்னை ஆயிஷா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்தி சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், அப்போ மன்னிப்பினுடைய சுவை என்பது நாம் தேடும்போது நம்ம உள்ளத்தில் இருக்கணும். வெறுமனே எக்ஸ்கியூஸ் மீ, வெறுமனே சாரி, எப்படி மனிதர்கள்ட்ட சகஜமாக நாம் செய்கிறோமோ அந்த மாதிரி இல்லை. இது அல்லாஹ்விடம் தேடக்கூடிய மன்னிப்பிற்கு இலக்கணங்கள் இருக்கிறது. அந்த இலக்கணத்தில் முக்கியமான இலக்கணம் என்ன? நான் செய்த தவறுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக குற்றம் பிடிப்பான். அந்த நாளில் அல்லாஹ்விடமிருந்து எதுவும் மறையாது. எதுவும் மறையாதுன்னு சொன்னால் எதுவும் மறையாது தான். அப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னாடி போய் நாம் நிற்க போகிறோம் என்கின்ற இந்த உணர்வு இருக்குதுன்னு சொன்னால் தவறு செய்ய மாட்டோம். முதல்ல மீறி நம்முடைய உள்ளம் இப்லீஸ் இதனுடைய தூண்டுதல் காரணமாக நாம் தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்காக பிராயச்சித்தம் தேடும் போது நம்ம உள்ளத்தில் நாம் செய்த தவறினுடைய அந்த தாத்பரியம், அதனுடைய அளவு, அதனுடைய வீரியம், அது வெளியே ஏற்படுத்திய தாக்கம், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே புரியும். அப்படி புரிந்த நிலையில் ஒருத்தன் இவ்வளோ பெரிய தப்பை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னதமாக கேட்குறான்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய அருள் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கும். மறுபடியும் அப்படி தப்புக்கு போவான். எப்படி தப்பு செய்யணும்ன்ற ஒரு உத்வேகம் உள்ளத்தில் வரும், எப்படி துணிச்சல் வரும். இப்படிப்பட்ட செய்திகளை நாம் நம்முடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட செயல்களை கடைபிடிப்பது என்பது அதிகமாக்கணும். இப்போ உதாரணத்திற்கு உங்கள் யூனுஸ் நபியுடைய செய்தி ஒன்று சொல்கிறேன். யூனுஸ் நபி அவர்கள் பெரிய தப்பு எதுவுமே செய்யலை. என்னை மாதிரி உங்களை மாதிரி அவரும் ஒரு மனிதர் என்ற அடிப்படையிலே யூனுஸ் நபி அவர்கள் செய்த செயல் குறித்து பெரிய அளவுக்கு எந்த விமர்சனத்தையும் யாரும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் ரப்புக்கு அது ஏற்கத்தகுந்ததாக இல்லை. ரப்பு ஏற்கத்தகுந்ததாக இல்லை என்பதை எப்படி அல்லாஹ் தஆலா அதை உலகத்திற்கு புரிய வைக்கிறான்? அவரை மீனினுடைய வயிற்றுக்குள்ளே அல்லாஹ் தஆலா இருக்க வச்சுட்டான். இந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தவர் இது மாதிரி ஹாலில் இல்லை, மீனுடைய வயிற்றில் மீனுடைய மலஜலம் இருக்கும், மீனுடைய உடல் பாகங்கள் இருக்கும், மீனுடைய இருதயம் இருக்கும். நாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஜிலேபி சங்கரா இந்த மாதிரி மீன் இல்லை. அது கடலில் இருக்கக்கூடிய திமிங்கிலம். அந்த திமிங்கிலத்திற்குள் அவர் இருந்து கொண்டிருந்த போது அவருடைய வாழ்வில் நடந்த அந்த ஒரு சிறிய நேர பிழைக்காக என்ன சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்தும் மினஸ் ஸாலிமீன். நீங்கள் அந்த சூழலை எல்லாம் கவனித்து பார்த்து
அந்த சூழலில் அவர் சொன்னதாக அல்லாஹ் சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், நான் அந்த ஆயத்திற்குள் கவனம் செலுத்தி பார்க்கும்போது அவர் மீனுடைய வயிற்றுக்குள்ள வாயை திறந்து சத்தமாக கூட சொல்ல முடியாத அந்த சிறு அறைக்குள்ளே தான் இருக்கிறார். இப்போ நம்ம துவா செய்யும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லும்போது என் வாய் விரிகிறது, என் நாவு அசைகிறது, ஓசை வருகிறது. ஆனால் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தவர் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இப்படி சொன்னதா அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், யார் அதை கேட்டது? அல்லாஹ் தஆலா கேட்டுட்டான். கடல் என்பது இருள், கடலுக்குள் இருளுக்குள் இருள், இருளுக்குள் இருள், அதில் இருக்கக்கூடிய மீனினுடைய வயிற்றுக்குள் ஒரு இருள், அந்த இருளுக்குள் அமர்ந்து வாய் திறந்து கேட்பதற்குரிய வாய்ப்பே இல்லாத சூழல்ல அவர் செய்துவிட்ட செயலிற்காக இங்கே இருந்து ஓசை எழுந்திருக்கும். இந்த நெஞ்சத்திற்குள்ளிருந்து ஓசை வெளியே வந்திருக்கும். அது வெளியே சத்தமாலாம் வந்திருக்காது, முணுமுணுப்பாக கூட இருக்க வாய்ப்பு இல்லை. நமக்கே கூட மைண்ட் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பலருடைய வாய் மூடிய நிலையில் இருக்கும், ஆனால் உங்களுடைய உள்ளம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அதுவும் கூட ரப்புக்கு கேட்டுடுச்சு. அந்த ரப்பு கேட்ட உடனே அதற்காக அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய நிவாரணத்தை கொடுக்குறான். அந்த மீன் கரையோரம் வந்து அவரை துப்பி விடுகிறது. அவர் மயக்கமுற்று கிடக்கிறார். அவர் விழுந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு புது செடியை முளைக்க வச்சு அந்த செடியின் மூலமாக ஒரு நிழல் ஏற்பட்டு அதற்கு பிறகு எழுந்து அவர் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவராக ஆனதாக அந்த ஆயத்துகள் இருக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு புரிய வைக்கிறது. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பு தேடுபவர்களுக்கு மதிப்பளிக்கிறான். மதிப்பளிக்கும் போது அந்த மதிப்பு என்பது நமக்கு சிரித்த ஒரு மனநிலையை மட்டும் உண்டாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது நமக்கு மன்னிப்பு என்பது சில நேரங்களில் ஒரு கசப்பான நிகழ்வாக கூட அது மாறும். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடும் போது ஒரு பாவத்திற்காக மன்னிப்பு தேடுறீங்க, அதை அல்லாஹ் தஆலா அவன் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இலகுவாக மன்னிக்கக்கூடியதாக முடிவு செய்கிறான். அடுத்த வினாடியே உங்களுடைய கணக்கு தூய்மை அடைந்துடும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை ஒரு சில நாட்கள் கழித்து துடைப்பதற்கு முடிவு செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அதை அல்லாஹ் தஆலா சில காலம் நமக்கு அதனுடைய சுவடு நம்மள்ட்ட உள்ளத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சுவடு இருக்குதா இல்லையா, அது இருக்கிறனால நாம் மறுபடியும் தப்பு செய்கிறவங்களா ஆயிடக்கூடாது. பலருடைய மனநிலையை என்னன்னு சொன்னால், குற்றம் இழைத்து கொண்டு இருப்பாங்க. சின்ன சின்னசா பல தப்புகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தப்புகளுடைய காரணமாக அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடுவாங்க. மன்னிப்பு தேடின உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ள விசாலமாயிடணும், விசாலமாகி தானாக அவன் செய்கிற தப்புலேருந்து அவன் ஒதுங்கிடணும், தானாக அவனுக்கு மகிழ்ச்சி வந்துடணும், தானாக அவன் குடும்ப பிரச்சனை தீர்ந்துடணும், தானாக அவன் வந்து உயர்ந்துடணும் என்று சொல்லி உடனடியாக அவனுடைய மன்னிப்பிற்கு அவன் விடை தேடுகிறான். அப்படி தேடும்போது அது உடனே அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காத உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான், என்னத்துக்கு இது எப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையிலே தவறுகளின் பக்கம் திரும்பும்போது அவன் இலகுவாக மாற்றிக்கொள்கிறான். ஏன்னா ஏற்கனவே தப்பு செஞ்சு பழக்கப்பட்டிருக்கிறான். அது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கவே செய்யாது. மன்னிப்பு தேடும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அந்த மன்னிப்பு நம் கணக்கிலிருந்து அழிக்கப்படக்கூடிய பாவம் இந்த உலகத்தில் நாம் திறந்து பார்க்கக்கூடிய புத்தகத்தில் இருக்க போகிறது கிடையாது. ஆகிரத்தில் ஒரு கிதாபை எல்லாம் நமக்கு தருவானே, நம்முடைய அமல் நாமாவை, அது கொடுக்கப்படும் போது அதை திறந்து பார்க்கும்போது அதிலிருந்து அழிக்கப்பட்டால் போதும், அதில் இல்லாமல் இருந்தால் போதும். இல்லை இருந்த பிறகு அல்லாஹ் அதற்கு மேலே ஒரு மன்னிப்பை அல்லாஹ் தஆலா மூடி வச்சிருந்தா போதும். அதனால் மன்னிப்பு தேடும் போது எனக்கு நான் தேடிய மன்னிப்பிற்காக என் உள்ளத்திற்குள் எனக்கு மகிழ்ச்சி பொங்கி வழியணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது சிலருடைய வாழ்க்கையில் நடக்கும் நடக்காது நமக்கு தெரியாது. நமக்கு அல்லாஹ் மன்னித்தானா இல்லையா என்பது மறுமையில் தான் தெரியும். அதை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருப்பதிலும் கூட ஒரு ஹிக்மத் இருக்கிறது. என்ன ஹிக்மத்து? உண்மையான அடியான் மன்னிப்பு தேடினான்னு சொன்னால் அது கடைசி காலம் வரை தேடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் ஒரு நாளைக்கு 100 முறை மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்ன அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய வாழ்நாள 50 வயசுக்கு மேலே தாண்டியிருக்கு, 55 வயசுக்கு மேலே தாண்டியிருப்பார்.
55 ஆண்டுகள் வாழ்நாளுக்கு பிறகு அவர் நான் ஒரு நாளைக்கு 100 முறை மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னால் அந்த கான்ஃபிடென்ட் என்பது நபிமார்களை ஏற்படுத்தி கொள்ளலை. ஏன் ஏற்படுத்தி கொள்ளலை? அது அல்லாவின் கைகளில் இருக்கிறது. யக்ஃபிர்லி மையஷாவு வை அஸிபு மையஷா. அவன் நாடியவர்களுக்குரிய மன்னிப்பு கண்டிப்பாக கிடைக்கும், அவன் நாடியவர்களுக்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்ற தொனியில் தான் நபிமார்களே தங்களுடைய அடிமைத்தனத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நமக்கு நம்முடைய வாழ்நாளில் தவறுகள் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் தொன்று தொட்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வயசுலையும் தவறுகளுடைய விதங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இப்படி அப்படின்னு சொல்லி எதையும் சமாளிக்கலாம் என்ற மனநிலை நம்மள்கிட்ட இருக்கிறது. இதுவெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு சக மனிதனை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய விசாரணையை எதிர்கொள்வது. நம்முடைய கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இது எந்த கோர்ட்டுமே அல்லாஹ்வுடைய கோர்ட்டுக்கு முன்னாடி நிற்கவே செய்யாது. அந்த கோர்ட்டில் செய்யப்படக்கூடிய விசாரணை என்கிற புரிதல் நமக்கு வரணும், நாம் செய்த பிழைகள் குறித்து யோசிக்கும் போது. எனவே கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் மன்னிப்பு தேட வேண்டும் என்ற ஆர்வத்தை கண்டிப்பாக அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். லைலத்துல் கத்ர் இரவு என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அருள் நிறையக்கூடிய இரவாக இருக்கிறது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. அந்த இரவுக்குள் கேட்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட செய்தியே மன்னிப்பு தேடுங்க, உங்கள் பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் சரணடைங்க. இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு செய்யல ரஹமத்திலேயே பெரிய ரஹமத் என்ற புரிதலை இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. லைலத்துல் கத்ர் இரவெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மமதையும் வர தேவை கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் கேட்கும் விதமாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு தொழுகைக்காக நாம் காமத் தக்பீர் கூறி நிற்கும் போது நம்முடைய தொழுகையினுடைய துவக்கமாக நாம் செய்யக்கூடிய அந்த சனா, அந்த துவா இருக்கு, இந்த துவாவும் முழுக்க முழுக்க மன்னிப்புக்காக தான். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கதாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இறைவா, எனக்கும் என் பாவத்திற்கும் மத்தியிலே ஒரு பெரிய இடைவெளியை நீ ஏற்படுத்திரு. அந்த இடைவெளி மஷ்ரிக் மக்ரிப், சூரியன் உதிக்கும் மறையும் திசைக்கு மத்தியில் உள்ளது போல நீண்ட அளவுக்கு இருக்கட்டும். நான் என்னுடைய பாவத்தை விட்டு விலக விரும்புகிறேன், என்னுடைய பாவத்தை காணாத தூரத்தில் வைக்க விரும்புகிறேன், பார்க்க முடியாத தொலைவில் வைக்க விரும்புகிறேன், எனக்கு என்னுடைய பாவத்திற்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆசைப்படுகிறேன், வேணாம் என்னோட பாவம் என்கிட்ட, அதை நீக்கிரு, அதை தூரப்படுத்திரு என்று சொல்லி தொழுகைக்காக நிற்கும் போது கூட துவக்கமாக நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுப்பது இஸ்திக்ஃபார் தான். தொழுகை முடித்து சலாம் முடித்த உடனே இஸ்திக்ஃபார் கிடைச்சிருச்ச பெருமை உங்களுக்கு வேணாம். சலாம் கொடுத்த பிறகு அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர், இறைவா நீ பெரியவன், என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. அப்போ ஆரம்பமும் முடிவும் நம்முடைய நாளிலும் சரி இபாதத்திலும் சரி மன்னிப்புக்காகவே ஒரு ஏக்கப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக அழகிய நடைமுறை. மன்னிப்பு என்பதை ரசூலுல்லாஹ் இவ்வளவு வலியுறுத்தினாங்கன்னு சொன்னால் அதற்குரிய முக்கிய காரணம் என்னன்னா, நம்மள்கிட்ட தவறு அப்படி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அறிந்தோ அறியாமலோ நாம் செய்யக்கூடிய தவறுகள், திட்டமிட்டு செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கும். அது எல்லாமே இருக்குன்னு சொன்னால் இதோடு மறுமையில் போய் நிற்கும் போது பிடியுங்கள், அவனுக்கு விலங்கு மாட்டுங்கள், அவனை நரகத்தில் கருகச் செய்யுங்கள், இந்த ஓசை நமக்கு வராமல் இருக்கும். இருந்துருச்சுன்னு சொன்னால் பிடிங்க, சங்கிலியால் பிடிங்க, 70 முழம் சங்கிலியால் பிடிங்க, நரகத்தின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்துங்க, அந்த நரகத்தில் அவனை போட்டு கருக்குங்க, இதுதான் அவன் செய்ததற்குரிய கூலி என்று அவனுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் எச்சரிப்பது போல யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் அது பல திசைகளிலிருந்து அவனுக்கு மரணம் வரும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். அந்த துன்பத்தினுடைய உச்சத்தை அவன் அடையும் போது அப்பா இனிமேட்டுக்கு இல்லைடா நம்ம சாக போகிறோம்னு நினைப்பான். மறுபடியும் புத்துயிர் கொடுத்து அடுத்த தண்டனைக்கு தயாராக நிறுத்தப்படுவான். இதுதான் அந்த ஆயத்துகள் நமக்கு புரிய வைக்கக்கூடிய மாபெரும் செய்தி. இந்த நிலையிலிருந்து நாம் தப்பிப்பதற்குரிய ஒரே வழி என்ன? நம்ம வாழ்நாளில் சம்பாதிக்கிறோம், தொழில் பண்ணுறோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறோம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோம், இப்போ டூரு போகிறோம், என்னென்னமோ செய்கிற எல்லாமே செய்யலாம் ஹலாலாக. ஆனால் நம்மிடத்தில் தவறுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா தாட்சண்யம் இல்லாமல் சரண் அடைஞ்சிடும்.
அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல். இதனை நம்பிக்கை கொண்டு நாம் சரிவர புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.